தமிழர் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் மீது ஆதாரமற்ற பொய்யான குற்றச்சாட்டுகளை பரப்புகிற யூடியூபர் பிஸ்மி அவர்களை சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு மதுரை மாநகர கமிஷனர் மற்றும் மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இருவரையும் சந்தித்து இந்த யூடியூபர் பிஸ்மி என்கிற பொய் பரப்பி நபர் இருக்கார்ல, அவரை பார்த்திங்கன்னா ஆதாரங்களோட, அதுவும் ஆதாரங்கள்னால் அவர் என்னென்ன பேசியிருக்காரோ அதற்காக ஆதாரம் இல்லாமல் அவர் பதிவு செய்திருக்க அத்தனை விடயங்களையும் ஒன்று சேர்த்து ஒரு ஹார்ட் டிஸ்கில் மொத்தமாகவே காப்பி பண்ணி அந்த தகவல்களோடு பார்த்திங்கன்னா இரு உயர் அதிகாரிகளும் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார்கள் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட நாம் தமிழர் கட்சி கொடுத்து அவங்க இந்த விஷயத்தை மேற்கொண்டிருக்காங்க. ஒருவேளை நம்பிக்கையாக நம்ம எதிர்பார்க்குற நேரத்தில் அவங்க அதை செய்யலை அப்படின்னும்போது காவல்துறையினரை எதிர்த்து நம்ம ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்ள இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த இடத்துல நின்று பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய முக்கிய நபர்கள் எல்லாருமே ஒன்று திரண்டு இந்த விஷயத்தை செய்திருக்காங்க. 2026 தேர்தல் நடந்து முடிந்திருக்கு. இதில் ஒரு சில இடங்களில் இடைத்தேர்தல் அப்படிங்கிறது நடக்க இருக்குது. ஆனால் சீமான் மீது கட்டவிழ்த்து விடப்படக்கூடிய பல விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதிகபட்சமாக அவர் பணம் வாங்கிட்டார், அதுவும் திமுக கிட்டேருந்து வாங்கிட்டாருங்கிற ஒரு கட்டுக்கதையை மக்களை நம்ப வைக்கிற வேலையை பார்த்துட்ருக்காங்க. அதில் இன்னொன்று தொடர்ந்து என்ன அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரத்தில் போட்டியிட போகிறாருங்கிற ஒரு தகவல் கசிகிறதுன்னு உடனே அண்ணன் சீமான் அவர்கள் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதியில் 40% மேலே நாடார்கள் இருக்காங்க. அதனால் நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் நாம் நாடார் கட்சி, அந்த ஒரு காரணத்துக்காக தான் அங்கே போய் சேர்றீங்கன்னு சொல்லிட்டு முட்டாள்தனமான ஒரு விஷயத்தை பிஸ்மி அவர்கள் மக்கள் முன்னிலையில் கொண்டு போய் சேர்க்கிறாரு. உண்மையிலே இப்போ நடந்து முடிந்த தேர்தலில் இசக்கி சுப்பையா அப்படிங்கிறவர் அதிமுக சார்பாக போட்டியிட்ட ஒரு நபர், அவருக்கும் திமுகவிற்கும் சம்பந்தம் இல்லாத நபர், தாவேக்காவுக்கு எதிராக வாக்குகள் வாங்கி வென்ற அந்த நபர் இப்போ தாவேக்காவோட போய் சேர்ந்துட்டார். இது எந்த மாதிரியான கணக்கு அப்படிங்கிறதே நமக்கு புரியல. அந்த இடத்துல கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி 7.80, அதாவது 8% கிட்டத்துக்கான வாக்கை வாங்கியிருக்கு. அந்த இடத்துல சிவசங்கரன் அவர்கள் தான் களத்தில் களம் காண்டிருந்தார். இப்போ நாம் தமிழர் கட்சியில் அந்த இடத்துல அண்ணன் சீமான் அவர்கள் நிற்கும்போது நிச்சயமாக அங்கே கூடுதலான ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் சீமான் அவர்கள் அந்த இடத்துல எந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸை கொண்டு வராருங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதற்கு இடையில் இந்த மாதிரியான பொய் புகார்கள், குற்றச்சாட்டுகள் இன்னும் மக்களை ஏமாற்றுவதற்கான பல வேலைகள் எல்லாம் நடக்கும். அதை யாரும் கண்டு ஏமாந்து விட வேண்டாம் அப்படிங்கிறத இந்த காணொளி வாயிலாக நம்ம பதிவு பண்ணிக்கிறோம்.